வெல்கம் டு இன்ஃபினிட்டி ஈஸி லேர்ன் 10ஆம் வகுப்பு கணிதத்தில் 3வது சாப்டர் இயற்கணிதம் எடுத்துக்காட்டு 3.8 இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இல்லை கொஸ்டின் என்ன அப்படின்னா 3 செட் ஆஃப் சமன்பாடுகள் இதில் கொடுத்துட்டு தீர்க்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த சமன்பாடுகளுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, சிறப்பு என்ன அப்படின்னா எல்லா சமன்பாட்டிலையுமே இந்த மாறிகளான XYZ ஆனது இந்த உறுப்புகளுடைய பின்ன வடிவத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் கீழே பகுதியில் இருக்குது. அப்போ இதை நம்ம நேரடியாக தீர்க்க முடியாதுங்கிறதுனால இதை என்ன பண்ண போகிறோம், 1/x = p, 1/y = q, 1/z = r என்க அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். இப்போ இந்த முதல் சமன்பாடு 1/2x + 1/4y - 1/3z = 1/4 அப்படிங்கிறது நம்ம எடுத்த கொள்கையின்படி எப்படி மாறுது அப்படின்னா 1/x ஆனது p அப்படின்னு மாறிடும். இது p பை கீழே இருக்கிற 2 அப்படியே இருக்கும், பிளஸ் q பை கீழே இருக்கிற 4 மைனஸ் r பை கீழே இருக்கிற 3 ஈக்குவல் டு 1/4. அப்போ இதுலேருந்து அடுத்த ஸ்டெப் என்ன வரும், இதில் எல்லாத்துலேயுமே 2, 4, 3, 4 எல்லாம் பகுதியில் இருக்கிறதுனால இதுக்கு நம்ம மீச்சியமாக கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாதான் இதை நம்ம தீர்க்க முடியும். இப்போ மீச்சியமா என்னன்னு பார்ப்போம். மீச்சியமாக கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சின்ன கிளாஸில் படிச்சிருக்கோம். அப்படி இல்லாட்டாலும் நம்ம இந்த இதில் எப்படின்னு ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கிடுவோம். 2 4, 3 இதுக்கு மீச்சியமா 2ஆல் வகுக்கலாம். பகா காரணி கழிச்சு வகுப்போம். 2 ஒரு தடவை போகுது, இதில் 2 தடவை போகுது. 3ல் போகலைன்னா அதை அப்படியே கீழே இறக்கி எழுதிக்கிடணும். மறுபடியும் 2 இருக்கிறதுனால அதை வகுக்கலாம். இந்த 1 இறங்கிரும், இதில் ஒரு தடவை, இதில் போகாது, அப்போ அப்படியே எழுதிக்கணும். இப்போ இதில் இருக்கிறதுலையே 3 1 தான் பெரிய நம்பராக இருக்குது. 1 1 1. இப்போ மீச்சியமா என்ன அப்படின்னா 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 ஈக்குவல் டு 2 × 2 4, 4 3 12. இதுதான் மீச்சியமா. இப்போ இந்த மீச்சியமா 12 இருக்கிறதுனால இது எல்லா உறுப்புகளையும் 12 கொண்டு பெருக்கலாம், இல்லை மீச்சியமா மாடல்லையும் எழுதலாம். எது சுலபமாக இருக்குமோ நம்ம அப்படி செய்யலாம். 12 கொண்டு பெருக்குனா என்ன நடக்கும்னு பார்ப்போம். 12 × p/2 ப்ளஸ் 12 × q/4 மைனஸ் 12 × r/3 ஈக்குவல் டு 12 × 1/4. இப்போ இதில் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் என்ன நடக்கும், 2 ஒரு தடவை போகுது, 2 6 தடவை. இங்கே 2 4 ஒரு தடவை போகும். 12ல் 4 வச்சு வகுத்தோம் அப்படின்னா 3 தடவை போகும். இங்கே 3 ஒரு தடவை போகும், 3 4 தடவை, 4 ஒரு தடவை, 4 3 தடவை. இது சமன்பாடு எப்படி மாறிடும், 6p ப்ளஸ் 3q மைனஸ் 4r ஈக்குவல் டு 3. இது 1வது சமன்பாடு. அடுத்தது 2வது சமன்பாட்டுக்கு அதில் இருக்கிற 2வது தொகுப்பை எடுக்கணும். 2வது தொகுப்பு என்ன சொல்லுது, 1/x ஈக்குவல் டு 1/3y. இதுலேருந்து என்ன வரும், 1/x ஆனது p அப்படின்னு நம்மளே எடுத்திருக்கோம், ஈக்குவல் டு இது 1/y q,
கீழே 3 அப்படியே இருக்கும். இப்போ இந்த 3 இங்கே கொண்டு வந்து பெருக்கணும் அப்படின்னா 3p ஈக்குவல் டு q. இது ரெண்டாவது சமன்பாடு. இப்போ மூணாவது சமன்பாட்டுக்கு மூணாவது தொகுப்பை எடுக்கணும். 1/x மைனஸ் 1/5y 1/x மைனஸ் 1/5y plus 4/z equal to plus 4/z equal to 2/15. இப்போ இதுல நம்ம PQR பிரதியிட்டோம்னா என்ன ஆகும்? P மைனஸ் Q/5 பிளஸ் 4R. இதில் நம்ம கவனிக்கணும், 4 வந்து மேலே இருக்குது, அதனால R பக்கத்திலே வந்துடும். கீழே இருந்ததுனா தான் அந்த நம்பர் பகுதியில் வரும். ஈக்குவல் டு இது வந்து கலப்பு பின்னமாக இருக்கிறத தகா பின்னமாக மாற்றினோன்னா இந்த 15 கீழே இருக்க 15 முழு எண் 2ஓட பெருக்குனா 30, மேலே இருக்க 2 கூட்டினா 32 பை கீழே இருக்க 15 அப்படியே போட்டுடலாம். இப்போ இதில் 5 15 இருக்கு. 5க்கும் 15க்கும் மீச்சியமா என்ன அப்படின்னா 5 15ல் 15 வகுக்கும் இல்லையா? 5 15ல் போகும் அப்படின்னா இந்த பெரிய நம்பரான 15 தான் நமக்கு மீச்சியமாவா இருக்கும். அப்போ 15 கொண்டு நம்ம த்ரூ அவுட்டா என்ன செஞ்சிடலாம்? பெருக்கிடலாம். 15 கொண்டு பெருக்கும்போது என்ன நடக்குன்னு பார்ப்போம். 15 பெருக்கல் P மைனஸ் 15 பெருக்கல் Q/5 பிளஸ் 15 பெருக்கல் 4R ஈக்குவல் டு 15 பெருக்கல் 32/15. இப்போ இதுலேயும் நம்ம கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் எதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பார்ப்போம். இங்கே 4 5 இங்கே 3 தடவை 5, அப்புறம் இங்கே எல்லாம் கேன்சல் பண்ணுறதுக்கு இல்லை, இங்கே 1 15 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இது என்னவா வரும்? 15p மைனஸ் 3q பிளஸ் 15×4 60R ஈக்குவல் டு இங்கே எல்லாம் கேன்சல் ஆகி 32 மட்டும் இருக்கு. இப்போ இதில் த்ரூ அவுட்டாக ஒரு 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா என்ன நடக்கும்? 2ஆல் வகுக்கலாமா? இதை 15 2ஆல் வகுக்க முடியாது. 3ஆல் வகுக்கலாம் அப்படின்னா 32 3ஆல் வகுக்க முடியாது. அப்போ இந்த பொது காரணி எடுத்து எதுவும் நம்ம வகுக்கிறதுக்கு இல்லை. அதனால இதை வந்து நம்ம மூன்றாவது சமன்பாடு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ 1வது சமன்பாட்டை எடுத்து அதில் 2வது சமன்பாட்டில் இருக்கிற 3p ஈக்குவல் டு q, அதாவது qவோட மதிப்பு 3p அப்படின்னு இதில் நம்ம பிரதியிட போகிறோம். அப்போ 1வது சமன்பாடு என்ன மாறும்? 6p + 3q q ஈக்குவல் டு 3p என எதில் பிரதியிட போகிறோம்? சமன்பாடு 1இல் பிரதியிட. சமன்பாடு 1இல் பிரதியிட என்ன நடக்கும்? 6p + 3q மைனஸ் 4R. 6p + 3q. க்யூக்கு பதிலாக அந்த இடத்துல நம்ம திரும்பவும் என்ன போட்டுக்கலாம்? 3p மைனஸ் 4R ஈக்குவல் டு 3 மைனஸ் 4R ஈக்குவல் டு 3. அப்போ
6p ப்ளஸ் 9p மைனஸ் 4r ஈக்குவல் டு 3. 6p ப்ளஸ் 9p எவ்வளவு? 15p மைனஸ் 4r ஈக்குவல் டு 3. இதை 4வது சமன்பாடுன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதில் Q இல்லாமல் நம்ம நீக்கியாச்சு. P மற்றும் Rல அமைந்த ஒரு சமன்பாடு கிடைச்சிருக்கு. இதே மாதிரி எப்படி நம்ம Q ஈக்குவல் டு 3Pன்னு 1ல் பிரதியிட்டோமோ அதே மாதிரி Q ஈக்குவல் டு 3P என 2ல் என்ன செய்யலாம்? பிரதியிடலாம். பிரதியிட்டா என்ன நடக்குன்னு பார்ப்போம். இங்க Q ஈக்குவல் டு 3P என இப்ப இதுல பிரதியிட போறோம். 2 தான் Q ஈக்குவல் டு 3P இல்லையா? அப்ப நம்ம எதுல பிரதியிடலாம்? 3ல பிரதியிடலாம். 3ல் பிரதியிட 3ல பிரதியிட்டோம்னா என்ன நடக்கும்? 15p மைனஸ் 3q 3 இன்ட்டு க்யூக்கு பதிலாக 3p ப்ளஸ் 60r ஈக்குவல் டு 32. அப்போ 15p மைனஸ் 9p ப்ளஸ் 60r ஈக்குவல் டு 32. இப்போ 15p மைனஸ் 9p வந்து 6p ப்ளஸ் 60r ஈக்குவல் டு 32. இப்போ இதில் வந்து ஒரு 2 வச்சு த்ரூ அவுட்டாக வகுக்கலாம். வகுத்தா என்ன ஆகும்? 6p/2 ப்ளஸ் 60r/2 ஈக்குவல் டு 32/2. அப்போ 3p ப்ளஸ் 30r ஈக்குவல் டு 16. இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 5வது சமன்பாடு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ 4வது சமன்பாட்டை 5வது சமன்பாட்டை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இதுல 15p மைனஸ் 4r இருக்கு. இதுல 3p ப்ளஸ் 30r. அப்ப இந்த 15p இருக்கிற மாதிரி இந்த 3p அதுக்கு சமமா மாத்தணும் அப்படின்னா இதை நம்ம 3 15 ஆக்கணும்னா என்ன செய்யணும்? 5ஆல பெருக்கணும். அப்ப 5வது சமன்பாட்டை எதால பெருக்க போறோம்? 5ஆல பெருக்க போறோம். 5வது சமன்பாடு இன்டு 5 என்ன தரும்? 3p இன்ட்டு 5 வந்து 15p ப்ளஸ் 30 இன்ட்டு 5 வந்து 150r ஈக்குவல் டு 16 இன்ட்டு 5 எவ்வளவு? 80. பெருக்கல் தெரியல அப்படின்னா சைடில் எழுதி பெருக்கி பார்த்து கரெக்டாக போடணும். மனசில் பெருக்க தெரியும் அப்படின்னா நம்ம அப்படியே பெருக்கி போடலாம். சைடில் எழுதி பார்த்து இப்போ தெரியலைன்னா பெருக்கி பார்த்து எழுதுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. கணக்கில் மிஸ்டேக் வராமல் போடுறது தான் முக்கியம். ஒரு சின்ன ஸ்டெப்பு தானே, நான் மனசுலேயே போட்டுருவேன் அப்படின்னு தப்பாக போட்டுட்டோம் அப்படின்னா மொத்த மார்க்கும் போயிடும். அதுக்கு இதுக்கு கீழே இருக்கிற எல்லா மார்க்கும் போயிடும். அதனால் தெரியலைன்னா டவுட்டாக இருந்ததுன்னா பெருக்கி பார்த்துடுறது தப்பு. தெரியும் அப்படின்னா நம்ம நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்கு நேரடியாக எழுதிக்கிட்டே போகலாம். 4வது சமன்பாட்டை எதுவுமே பண்ண போகிறது இல்லை. ஏன்னா அதில் அப்படியே 15p இருக்கு. அப்போ 15p மைனஸ் 4r ஈக்குவல் டு
3. இப்போ இதுல வந்து கழிக்க போறோம். கழித்தல். ஏன் கழிக்க போறோம்? இந்த 15p ரெண்டும் ஒரே குறியீடு இருக்கு. ஏற்கனவே முந்தின வீடியோஸ்ல போட்ட கணக்குகள் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஒரே குறியீடு இருந்தா கழிக்கணும், வேற வேற குறியீடு இருந்தா கூட்டணும். அப்படி கழிக்கும் போது என்ன செய்யணும்? ரெண்டாவது வரிசையில இருக்க உறுப்புகளுடைய குறியீட்டை ஆப்போசிட்டா மாத்தணும். மைனஸ்னா பிளஸ் ஆக்கணும், பிளஸ்னா மைனஸ் ஆக்கணும். இதுல நான் அதை மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இங்க மைனஸ் ஆக்கியிருக்கேன், இங்க பிளஸ் ஆக்கியிருக்கேன், இங்க மைனஸ் ஆக்கியிருக்கேன். இப்போ கழிச்சா என்ன வருதுன்னு பார்ப்போம். இதுல வந்து இந்த 15p மைனஸ் 15p கழிஞ்சி 0 ஆயிரும். 150 + 4 என்ன வந்துடும்? 154 r ஈக்குவல் டு 80 மைனஸ் 3 எவ்வளவு? 77. 80 மைனஸ் 3 77. அப்போ 154 r ஈக்குவல் டு 77 அப்படின்னா r ஈக்குவல் டு 77 by 154 ஈக்குவல் டு எத்தனையால வகுக்கலாம்? 77 வந்து என்ன செய்யலாம்? 7ஆம் வாய்ப்பாடு வச்சு எழுதணும் அப்படின்னா 7 × 11 அப்படின்னு மாறிடும். இங்க 154 எதை வச்சு அடி கொடுக்கலாம்? 154 சுலபமா ஒரு வழி என்னன்னா, மேல நம்ம கிட்ட 7 11 இருக்கு. அதனால இதுல ஏதாவது ஒரு எண்ணை வச்சு வகுத்து பார்க்கணும். இப்போ 7 வச்சு வகுத்து பார்ப்போமா? வகுத்தா 15ல 2 7. அப்போ 2 7 14 போனா மிச்சம் 1. 1 இங்க போட்டா 14 ஆயிரும். 14ல மறுபடியும் 2. அப்போ 154 நான் எப்படி எழுதிக்கிடலாம்? 7 × 22. இப்போ இதுல இந்த 7 கேன்சல் ஆயிரும். இந்த 11 ஓர் 11 11 இங்க 11 22. இப்போ ஈக்குவல் டு மேல 1 பை கீழே 2. r ஈக்குவல் டு 1/2. r ஈக்குவல் டு 1/2 அப்படின்னா r நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம்? r வந்து 1/z. அதுதான் என்னது? r 1/z ஈக்குவல் டு 1/2 அப்படின்னா ரெண்டு பக்கமும் தலைகீழ் எழுதணும்னா z ஈக்குவல் டு 2 அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆன்சர் நமக்கு கிடைச்சிருச்சு. z ஈக்குவல் டு 2. இப்போ z ஈக்குவல் டு 2னா இப்போ ரெண்டாவது சமன்பாட்டை எடுங்க. ரெண்டாவது சமன்பாட்டுல நம்ம ஆரோட மதிப்பை பிரதியிடுவோம். ரெண்டாவது சமன்பாடு என்ன இருக்கு? ரெண்டாவது சமன்பாட்டுல பியும் கியூவும் தான் இருக்கு. ஸோ நம்ம இப்போ நம்மகிட்ட இருக்கிறது r தான் இருக்கு. அது நம்ம அதில் பிரதியிட முடியாது. அப்ப வேற எந்த சமன்பாட்டை எடுக்கலாம் அப்படின்னா நம்ம கிட்ட 4ம் 5ம் இருக்கு. இதுலதான் பியும் ஆரும் இருக்கு. இதுல ரெண்டுல எதை வேணா பயன்படுத்தலாம். நம்ம 4 பயன்படுத்தலாம், இல்லைன்னா 5 பயன்படுத்தலாம். இப்போ நம்ம 4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 15p மைனஸ் 4r ஈக்குவல் டு 3. அப்போ r ஈக்குவல் டு 1/2 என எதுல பிரதியிடலாம்? நாலாவது சமன்பாடு 15p மைனஸ் 4r ஈக்குவல் டு 3 என 4ல் பிரதியிட (15p மைனஸ் 4r ஈக்குவல் டு 3. அப்போ -4r
ஆறுக்கு பதிலாக 1/2 ஈக்குவல் டு 3. இப்போ இதில் இந்த 2 ஒரு தடவை, 2 தடவை. அப்போ 15b minus 2 ஈக்குவல் டு 3. அப்போ 15b ஈக்குவல் டு 3 மைனஸ் 2 இங்கே வரும்போது ப்ளஸ் 2 ஆயிரும். அப்போ 15p ஈக்குவல் டு 5. p ஈக்குவல் டு 5/15 ஈக்குவல் டு 1/3. 5ஆல் வகுத்துட்டேன், 5ஆம் வாய்ப்பாடால் அடி கொடுத்துருக்கேன். இப்போ p ஈக்குவல் டு 1/3. pன்னா என்னது நம்ம எடுத்திருக்கோம்? 1/x ஈக்குவல் டு 1/3. இதுலேருந்து 2 பக்கமும் தலைகீழ் எழுதுனா x ஈக்குவல் டு 3 அப்படின்னு ரெண்டாவது ஆன்சர் நமக்கு வந்துருச்சு. இப்போ பாக்கி இருக்கிறது யாரு? z கிடைச்சிட்டு x கிடைச்சிட்டு பாக்கி இருக்கிறது y தான். yங்கிறது q இல்லையா? அப்போ p ஈக்குவல் டு 1/3 என இப்போ நம்ம எதில் பிரதியிடலாம்? 2இல் பிரதியிட. ரெண்டாவது சமன்பாட்டை பாருங்க. 3p ஈக்குவல் டு q. இப்போ p ஈக்குவல் டு 1/3 என 2இல் பிரதியிட. ஏன் 2ல் பிரதியிடுறோம்? அதில் தான் பியும் கியூவும் இருக்கு. பியோட மதிப்பை பிரதியிட்டோம்னா எனக்கு கியூ கிடைக்கும். அதுக்காக நான் 2 தேர்ந்தெடுத்திருக்கேன். p ஈக்குவல் டு 1/3 என 2இல் பிரதியிட. 3p ஈக்குவல் டு q. இதுலேருந்து என்ன தெரியுது? 3 × 1/3 ஈக்குவல் டு q. அப்போ இங்கே 3 அடிப்பேர் கேன்சல் ஆயிரும். அப்போ q ஈக்குவல் டு 1. therefore q equal to 1. இப்போ q யாரு? நம்ம கணக்குப்படி q வந்து 1/y ஈக்குவல் டு 1 அப்படின்னா இதை பை 1ன்னு எடுத்துக்கிட்டோம்னா தலைகீழி போட்டோம்னா y ஈக்குவல் டு 1. இப்போ மூணாவது ஆன்சர் கிடைச்சிட்டு நம்ம தீர்வை எடுத்து எழுதணும். தீர்வு தீர்வுல ஞாபகம் வச்சுக்கணும். PQR எழுதிட்டு போயிடக்கூடாது. கணக்கில் இருக்கிறது XYZ தான். அதனால x ஈக்குவல் டு 3, y ஈக்குவல் டு 1, z ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 தான் இந்த கணக்குடைய தீர்வு. கொஞ்சம் ஈஸியான கணக்கு தான். கொஞ்சம் கவனமாக செஞ்சோம் அப்படின்னா இந்த கணக்கு நமக்கு ஈஸியாக செய்து முடிக்க முடியும். தேங்க்யூ சில்ட்ரன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு பர்டிகுலராக எந்த கணக்காவது ஆன்சர் வேணும், இப்போ உடனே எனக்கு இந்த கணக்குக்கு ஆன்சர் வேணும், இந்த லைனில் எனக்கு அல்ஜிப்ரா தாண்டி வேறு சாப்டரில் குறிப்பிட்ட கணக்குக்கு எனக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்ல எடுத்துக்காட்டு எத்தனாவது அப்படிங்கிற நம்பரை போடுங்க. எந்த கிளாஸ் எந்த கணக்கு அப்படிங்கிற நம்பரை போடுங்க. எடுத்துக்காட்டா
பயிற்சி கணக்கா அப்படின்னு கொஸ்டின் நம்பரை போட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோவை நான் இதுக்கு இடையில உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி போடுவேன். உங்களுக்கு உடனே பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். தேங்க்யூ சில்ட்ரன்.